உங்களுடைய மூவிஸ்ல வந்து நெறைய எஜுகேட் பண்றீங்க பீப்பிள்ஸ. அத தாண்டி லவ் பண்ணவும் வைக்கிறீங்க. ஸோ, இந்த ஒரு மூவி ஸ்ட்ரக்சர்லயும் நான் நோட் பண்ணது என்னுடைய மைண்டுக்கு நான் நோட் பண்ணது, அதில ஒரு அழகான லவ்வையும் வைக்கிறீங்க. ஏதோ ஊருக்கு நீ ட்ராவல் பண்ணி போறன்னா, உனக்கு அங்க பார்க்க சில விஷயங்கள் வந்து உன் ஊர ஞாபகப்படுத்தும், உன்னோட காதலிய ஞாபகப்படுத்தும், உன்னோட வீட ஞாபகப்படுத்தும், உன்னோட தெருவ ஞாபகப்படுத்தும், நண்பனை ஞாபகப்படுத்தும். அது மாரி நான் ஆர்ட் ஃபார்ம்ல இயங்கிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு கதை பண்ணி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அது மேக் பண்ணும்போது, எனக்கு என் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். வாழ்க்கை அப்படி தான் பயணப்படும். நீ பிரத்யேகமான ஒண்ணு மொதல்ல புரிஞ்சுக்கோ. அதிசயம் நம்ம நெனச்சிட்டு இருக்கோம் எல்லாமே பிரத்யேகமானது, எல்லாமே பிரமிப்பானது, எல்லாமே பெருமையானதுன்னு நெனச்சிட்டு இருக்கோம். அது வந்து படம் புடிச்சு காட்டும்போது தான் ஓகேவா? அது வந்து நீ வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது தெரியாது உனக்கு. நீ இந்த வாழ்க்கை என்ன நினைப்ப தெரியுமா? இன்னும் 10 வருஷம் கழிச்சு இது பயங்கர பிரத்யேகமாயிடும் உனக்கு. இப்போ அது செழிப்பான வாழ்க்கையா தெரியும். என்னடா காலைல எந்திரிக்கிறோம், கொஞ்சம் டிவி பார்க்குறோம், இன்ஸ்டா பார்க்குறோம், திருப்பி யாராவது எங்கேயாவது கூப்பிட்டா போய் பேசுகிறோம். இப்படி தானே போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னு. இப்படி 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு குழந்தை குட்டியோட இருக்கும்போது இந்த வாழ்க்கை பயங்கர பிரத்யேகமாக தெரியும். அப்போ எப்படி இருப்போம் தெரியுமா? சூப்பராக ஒரு சினிமாக்காரங்களாம் வருவாங்க, உட்காந்து பேசுவோம், கேள்வி கேட்போம், பாட்டு பாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அப்போ உன்னோட பிரமிப்பு, பெருமை எப்படி இருக்கும்னா, உன் வாழ்வை பற்றியான நீ எப்போ உன் வாழ்வை பற்றியான யோசிக்க ஆரம்பிக்கிறியோ, அந்த நிமிஷத்துல தான் உன்னோட பிரைட்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ தன்னை பற்றி தன்னிலை உணர்தலோட நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கி? இது சரியா தப்பா? நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்ம அந்த பொண்ணுங்களை கோவப்பட்டோமா? அந்த பொண்ணு உண்மையாக அந்த பொண்ணை லவ் பண்ணுறோமா? என்றைக்கா நம்ம யோசிச்சுக்கோமா? நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம லவ்வில் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம டக்குன்னு லவ் பண்ணுறோம், பொண்ணு பிடிச்சிருக்கு, எவனோ ஒருத்தர் சொல்லுவான், டே இந்த மச்சான் உடனே தானே பார்த்தா அடிப்போம், அன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், இப்படியே ப்ராசஸ் ஆகி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து தனியாக உட்காந்து நம்ம எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்தோம், ஏன் அப்படி ஒருத்தாலும் யோசிக்க மாட்டோம் நிறைய பசங்க. அது அடுத்தவங்க மூலமாகவே ப்ராசஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்துலேயுமே தன்னிலை உணர்தல் ரொம்ப முக்கியமானது. நம்ம என்னைக்காவது தனியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா? அடுத்தவங்களுக்குலாம் விடு, நண்பர்களோடு, அம்மா அப்பாவோடு, குழந்தைங்களோடு, காதலியை விடு. என்றைக்கு நீ உனக்குன்னு டைம் உட்காந்து தனியாக உட்காந்து உன்னை பற்றி அனலைஸ் பண்ணுற அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. லவ் சீன் எடுக்கணும்னா நமக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். நான் அந்த சீனில் எழுந்த கேரக்டர்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கலாம். பட் எடுக்கும்போது எனக்கு அந்த பொண்ணை காதலியாக காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது எனக்கு சில காதல்கள் ஞாபகத்துக்கு வர தான் செய்யும். அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை அறியாமலே வந்து விழும். நம்மளால் அதை உடைக்க முடியாது, தாண்டவும் முடியாது. நானே இல்லைன்னு சொல்லலாம். இல்லை என்னோட காதலியோட எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இந்த படத்தில் இல்லைன்னு நான் சொன்னால் கூட அங்கே இருக்கும். அதை கண்டுபிடிச்சி சொல்கிற ஒரே தகுதியும் உரிமையும் அந்த காதலிக்கு தான் இருக்குது. அதை நான் பண்ணுவேன்டா அப்படின்னு அவன் என்னைக்காவது சொன்னான்னா அவன் அப்படியா அவன் அப்படின்னு தோணும். இப்போ எனக்கு தெரியாது இப்போ அது. அதனால் என்கிட்ட காதல் இருக்கான்னு கேட்டால் காதல் இருக்குது. ஆனால் அந்த காதலை நினச்சி தான் அதெல்லாம் வடிவமைச்சனான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. Call 94980101 to avail 1 month free internet. KrishiNet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.